सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தினுடைய சாயி போத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயியினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். நீங்கள் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை. அத்தியாயம் 3, ஓவி 27. சத்திய யுகத்திலே தியானத்தால் இது பெறப்படுகின்றது. திரேதா யுகத்திலே யக்ஞம் மற்றும் துவாபர யுகத்திலே அர்ச்சனை, நாம சங்கீர்த்தனத்தின் மூலம் அனைத்தும் அடையப்படுகின்றது. குரு பஜனை மூலம் கலியுகத்தில். சாய்பாபா தனது வாழ்க்கை வரலாற்றை எழுத ஒப்புக்கொண்டார். அப்போது அவர் ஹேமாத் பந்திடம், நீ உன் வேலையை செய்து கொண்டே இரு, பயப்படவே வேண்டாம். என்னுடைய இந்த வாக்குறுதியை முழுவதுமாக நம்பி மனதிலே உறுதிக்கொள். மாயையினுடைய குணத்தால் செவி பெருங்கடலில் பக்தி அன்பு அலைகள் எழும். நீங்கள் அதில் மூழ்கினால் குறியிட்டு ரத்தினங்களை காணலாம். சாயியினுடைய இந்த வார்த்தைகளை கேட்ட அண்ணா சாஹேபினுடைய மனம் அமைதியடைந்தது. சாயியினுடைய பாதங்களை வணங்கி இந்த வாழ்க்கை வரலாற்றை தொடங்கினார். பாபாவினுடைய வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதி அண்ணா மகிழ்ச்சி அடைந்தார். இப்போது இந்த வாழ்க்கை வரலாற்றை எழுதுவது கண்டிப்பாக முடிவடையும். நான் ஒரு முட்டாள். பாபா இந்த புத்தகத்தை என் கையிலிருந்து எடுப்பார். ஹரியினுடைய லீலை ஒப்பற்றது. ஸ்ருதி சாஸ்திர வேதம் கூட அவரது லீலாவை தொடவில்லை. விஷயத்தை கூட குறைவின்றி நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்தார். வித்தியாசத்தை ஏற்படுத்தும் தர்க்கத்தை பயன்படுத்த வேண்டாம். ஹரிக்கு அன்பினுடைய பசி இருக்கின்றது. ஆனால் அவர் போலிகள் மீது கோபமாக இருக்கின்றார். சாய்பாபா, பக்தர்களே, நான் எப்போதும் உங்களை கவனித்துக் கொள்கின்றேன். இது என் அவதாரம் என்றார். மாதவராவ் தேஷ்பாண்டாவை பாபா எப்போதும் ஷாமா என்று அழைத்தார். அவர் ஷாமாவிடம், யார் என் பெயரை அன்புடன் தியானிக்கின்றார்களோ அவருடைய எல்லா விருப்பங்களையும் நான் நிறைவேற்றுவேன். யார் என் கதாபாத்திரத்தை பாடினாலும் அல்லது முணுமுணுத்தாலும் நான் அவருக்கு பின்னால் முன்னால் எல்லா இடங்களிலும் நிற்கின்றேன். முன்னால் நிற்கின்றேன், நான் சாய்நாதர். பின்னால் நிற்கின்றேன், நான் சாய்நாதர். யார் என்னிடம் வந்து என்னை பக்தியுடன் வணங்கி என்னை நினைத்து என்னை தியானம் செய்கின்றார்களோ அவரை காப்பாற்றுவதே எனது உந்துதல். என் பெயரும் பக்தியும் நூல். மனதிலே நிலையான தியானமும் உள்ளவர்கள் இதை எப்படி அடைவார்கள்? கிருத யுகத்திலே தியானம், திரேதா யுகத்திலே யாகம், துவாபர யுகம் வழிபாட்டு முறைகளின் பலன் கிடைக்கும். கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனம், அதாவது குருவை உச்சரிப்பதன் மூலம் பலன் கிடைக்கும். சாயி சாயி என்ற நாமத்தை தொடர்ந்து உச்சரிப்பது கெட்ட உணர்ச்சிகளை எரித்துவிடும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ